விசிட் விசாவில் வந்து ஒரு நண்பர் எம்பிஏ முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து யூஏயில் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு வேலை. கிட்டத்தட்ட அவர் 2 விசிட் போட்டிருக்கிறாரு. 4 மாதமாச்சு இது வரைக்கும் ஜாப் கிடைக்கல. மறுபடியும் அந்த 4 மாதமும் முடிஞ்சு மறுபடியும் ரெனியூல் பண்ண போகிறாரு. அப்போ டோட்டலோட டூரேஷன் வந்து 6 மாதம் ஆக போகுது. ஆமாம், எங்கே பார்த்தாலும் போய் தேடினாலும் ஹிந்தி தெரியுமா இல்லை அரபி தெரியுமா அப்படின்னு தான் சொல்கிறேன். என்ன ஒரு இந்தியாவில் எங்கே சவுத் இந்தியனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் அந்த சில இது பார்ப்பாங்க தெரியுங்களா. அதை புரிஞ்சுக்க சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல முடியாது. நம்ம ஸ்டேட்டில் வந்து பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நம்ம அதிகமாக சுற்றுலா போகக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்காரங்க தான் அதிகமாக இங்கே வேலை பார்க்குறாங்க. சவுத் இந்தியனா, தமிழ் தான் தெரியுமா, தமிழா அப்படின்னு சில இடத்துலலாம் இலக்காரமாக பேசக்கூடிய சூழலும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆமாம், எம்பிஏ படிச்சுட்டு இங்கே வந்து சில இடத்துல சொல்கிறாங்க ஓவர் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம், கால்யூ லேட்டர் கால்யூ பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சமாளித்து விட்டுறாங்க. ரொம்ப சிரமத்தில் மதியில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அவர் வந்து துபாயில் ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. அபுதாபியில் ஒரு இன்டர்வியூ ஒன்று வந்திருக்குது போல். அங்கே போயிருக்கிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வெறும் 3 ஆள் தான் தேவை. வித்தின் 1 ஹவரில் அவங்க 3 பேரை செலெக்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளோ தூரம் ரெக்யூஸ் பண்ணி கேட்கும் போது இல்லை ஆள் எடுத்தாச்சு. அப்போ அவ்வளோ பேருமே உட்காந்துருக்குறாங்க, எதுவுமே சொல்லாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ஆள்லாம் எடுத்துட்டோம், நீங்கள் போன ஒரு கடத்தை ஒரு நாள் ஃபுல்லாகவே அன்றைக்கி ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. நான் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு சிங்கிள் டிகிரி படிச்சிருக்கிறீங்க, எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து காசு லட்சங்கள் செலவு பண்ணிட்டு உடனே வந்து இங்கே போனால் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வர வேணாம். அப்படி கிடைச்சாலும் ரொம்ப லோ சேலரி 1000, 1500, 1200 இப்படி தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்படி நல்ல கன்சல்டிங் நான் போடக்கூடியதில் ஏதாவது உங்களுக்கு செட் ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் ட்ரஸ்டபுளான கன்சல்டிங்கில் பார்த்து நீங்கள் எம்ப்ளாயி விசா வரதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஐடியாவாக தோணுது எனக்கு. ஆமாம், இங்கே வந்ததுக்கு அப்புறம் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது, அரபி தெரியாது, எதுவுமே தெரியாது, நம்மளால் இங்கிலீஷுமே ஃப்ளூவெண்ட்டாக பேச முடிய மாட்டேது. அதனால நிறைய நிராகரிக்கப்படுறோம். அதனால் ரொம்ப யோசனை பண்ணி செய்யுங்க. ஹெவியான ரெஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணலாம். அதனால் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. ரெஃபரன்ஸே இல்லாமல் நான் வந்து போய் ட்ரை பண்ணிக்கிறேன், சிங்கிள் டிகிரியை வச்சுட்டு பார்த்துக்கலாம், நான் எதாவது ஒரு வேலையில் போயிட்டு ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நல்லா யோசனை பண்ணி செய்யுங்க. அது உங்களோட விருப்பம். பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு நீங்கள் வலுவாக இருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி தொடர்ந்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் லாகில் பார்க்கலாம். பாய் பாய்.